டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மதுரை மாவட்டம் ஆவல்லாளப்பட்டியில் போராடி வரும் மக்களை பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி நேரில் சந்தித்து பேசினார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். விவரங்கள் என்ன சொல்லுங்க? வணக்கம். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் கனிம சுரங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து சுற்றுவட்டார கிராம மக்கள் பல்வேறு வகையில போராட்டங்களை நடத்தினர். இதற்கு முன்னதாக நேற்று முன்தினம் அவர்கள் மாபெரும் பேரணியாக அவர்கள் 16 கிலோமீட்டர் தூரத்துக்கு மதுரையில் வந்து மதுரையில் உள்ள அதாவது தலைமை தபால் நிலையத்தை அவர்கள் முற்றுகையிட்டு அவர்கள் ஆர்ப்பாட்டங்களை நடத்தினர். இந்த நிலையில அமைச்சர், அதாவது வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி மற்றும் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா ஆகியோர் அங்குள்ள மக்களிடம் நேரடியாக சென்று இங்கு அந்த கனிம வள சுரங்கம் வருவதற்கு எவ்வித அளவுக்கும் தமிழக அரசும் சரி மதுரை மாவட்ட அளவிலும் நாங்கள் அதற்கு வரவிட மாட்டோம் என்பது குறித்து அந்த மக்களிடம் எடுத்து அவர்கள் கூறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஒவ்வொரு கிராமமாக சென்று அவர்கள் அந்த மக்களிடம் தற்போது பேசி வருகிறார்கள். அமைச்சர் மூர்த்தி அந்த மக்களிடம் பேசும்போது கூட, அதாவது அரிட்டாப்பட்டி கிராமத்துல கிராம சபை கூட்டம் நடத்தி அதில் கலந்து கொண்டு ஒன்றிய அரசு கொண்டு வந்த அந்த கனிம வள திட்டத்துக்கு எதிராக தீர்மானமும் போடப்பட்டதாக எடுத்து கூறினார். அதோடு மட்டுமல்லாமல் மேலூர் விவசாய சங்க ஆர்ப்பாட்டம் நடத்திய போது அங்குமே நான் நேரடியாக வந்து சட்டமன்றத்தில் அதற்கு எதிராக தீர்மானம் கொண்டு வருவோம் என கூறி தீர்மானமும் கொண்டு வரப்பட்டதாகவும், சட்டசபையில் அந்த திட்டம் கனிம சுரங்க திட்டம் வராது, அது வர விடமாட்டேன், அப்படி வரும் பட்சத்தில் நான் ராஜினாமா செய்வேன் என முதல்வர் தெரிவித்தார் என்பது உள்ளிட்ட கருத்துக்களை அந்த மக்களிடம் அவர் கூறினார். அது மட்டுமல்லாமல் இப்ப அரிட்டாப்பட்டி அதை மட்டுமல்லாமல் அடுத்தடுத்த கிராமங்களுக்கும் சென்று அங்குள்ள அந்த கனிம சுரங்கத்துக்கு எதிராக போராடும் மக்களிடம் அவர்கள் கனிம சுரங்கம் வராது என்பது குறித்து எடுத்துரைத்து வருகிறார்கள்.